பச்சை பசேல்னு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல. இதுதாங்க நம்ம மஞ்சள் தோட்டம். அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்புற வரைக்கும் ஏ டூ இசட் எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோல முழுசா பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அக்ரி தமிழ் 360க்கு வரவேற்கிறோம். இந்த மஞ்சள் நம்ம தோட்டத்துல போட்டு பார்த்தீங்கன்னா 10 மாசம் ஆச்சுங்க. 10 மாசத்துக்கு அப்புறமும் இன்னும் பச்சை அப்படியே நிக்கிது. இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, மழை பார்த்தீங்கன்னா அதிகமா பேஞ்சுட்டு இருந்தது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இன்னும் மஞ்சள்ல பச்சை அப்படியே நிக்கிதுங்க. இருந்தாலும் பரவால்ல 10 மாசம் ஆச்சு, அறுவடைக்கு தயாராயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சிட்டோமுங்க, மஞ்சள் அறுவடை பண்றதுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொதல் நாள் பார்த்தீங்கன்னா, எல்லாம் சோகம் அறுக்கறக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. சோகம் அறுத்து அப்படியே போட்டாங்கன்னா, அது 1 வாரம் இல்ல 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே காஞ்சு போயிரும். அப்புறம் எடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமுங்க. இல்லாட்டி பச்சையிலேயே எடுத்தோம்னா வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. எடுத்துட்டு போய் கடத்த முடியாது. இதெல்லாம் பெரிய சிரமம் இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா 10 நாள் விட்டு கத்த கட்டி எடுத்து வெளியில போட்டுறதுங்க. இல்லாட்டி வெளியில வச்சு தீ வச்சிடுறதுங்க. பார்த்தீங்கன்னா இப்பவே தெரியும். 1 வாரம் பக்கமா ஆயிடுச்சுங்க. மேல பார்த்தீங்கன்னா ஓரளவு காஞ்சிருச்சு. கீழ விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை தெரியுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கத்த கட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறக்கு ஆரம்பிச்சுட்டோங்க. பாதிய பார்த்தீங்கன்னா எரிச்சிட்டோமுங்க. மீதி பார்த்தீங்கன்னா மஞ்சள் வேவிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கமா வச்சிருந்தோமுங்க. ஏன்னா மஞ்சள் மிஷின் எங்கே நிறுத்துறாங்களோ அங்கேயே போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கேயே போட்டோமுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆள் வர்றதுக்கு லேட் ஆகி போச்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமா இத்தனை ஏக்கராக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க. நம்மளுது பார்த்தீங்கன்னா ஏக்கராக்கு 45,000 பக்கமா பேசியிருந்தாங்க. 3 ஏக்கரா நம்மளுது. எவ்வளோன்னு சொல்லி நீங்களே கணக்கு போட்டுக்கங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களே வந்திருந்தாங்க. முதல்ல பூஜையை போட்டு மஞ்சள் தோண்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க. பூஜை பண்றதுக்கு ஆரம்பிச்சேங்க. இத நீங்களே பாருங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டுங்க, நம்மளும் அப்படியே வந்து மஞ்சள் அறுவடைக்கு ரெடி ஆயிட்டோமுங்க. தோண்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஒரு 20, 25 ஆள் பக்கமா வருவாங்க. தோண்டுறதுக்கு மட்டுமே ஒரு 10, 12 நாள் பக்கம் ஆயிருச்சுங்க. அது இல்லாம இடையில ஒரு 2, 3 நாள் அவங்க லீவ் போட்டாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, மழை ஓவருங்க. தோண்டுறது கொஞ்சம் சிரமமாயி போச்சு. சரி என்ன பண்றதுங்க? வேற வழி இல்லைங்க. பண்ணித்தானே ஆகணும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்னா வந்து பண்றதுக்கு ஆரம்பிச்சோமுங்க. அவங்களும் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டுங்க, பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா, மஞ்சள் வந்து தோண்டுறதுக்கு நாளு. நானும் அம்மாவும் எல்லாம் பூஜை கீஜை எல்லாம் முடிச்சுட்டு, அவங்களுக்கு காணிக்கை கிணிக்கைலாம் குடுத்துட்டு, அப்படியே வந்து மஞ்சள் அறுவடைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, இது பேரு குதிலின்னு சொல்லுவாங்க. இதுல தான் வந்து தோண்டுவாங்க. சைடுலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய குத்து வச்சு எடுப்பாங்க. இங்க வந்து குதிரை வச்சு தான் எடுப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி இவங்கலாம் தோண்டிட்டு போக போக பின்னாடியே பார்த்தீங்கன்னா, குண்டு, தாய் மஞ்சளு, விரலி இந்த மாரி வந்து தனித்தனியா பிரிச்சு முறிச்சு வச்சுட்டு வந்துருவாங்க. இதே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தாய் மஞ்சள் வந்து ஒரு சில ஆளுகள் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதில்ல. என்ன காரணம்னா, தாய் மஞ்சள் பார்த்தீங்கன்னா, கருப்பு மண்ணுக்கு நம்மளுக்கு கருப்பு கலர்லயே தெரியறதுனால தாய் மஞ்சள் பாதி பேர் எடுக்காமயே வுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு தாய் மஞ்சள் நீங்க எடுக்க வேணாங்க. கடைசியில நாங்களே எடுத்துக்கிறோம்ன்னு சொல்லிட்டு நானும், அம்மா, தாத்தா 3 பேருமே வந்துட்டு எடுக்கறக்கு ஆரம்பிச்சோம். அதுல பார்த்தீங்கன்னா, நம்மளும் வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாயி போச்சுங்க. அதனால அம்மாவும், தாத்தாவும் வந்து அதிகமா வந்து தாய் மஞ்சள் தேடிட்டு இருந்தாங்க. இவங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, தாய் மஞ்சள் எடுக்கறக்கு ஆரம்பிச்சாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, அறுவடை பண்றத பார்க்கறக்கே சும்மா சூப்பரா இருந்துச்சு. அது இல்லாம மஞ்சள்லாம் ஒவ்வொன்னும் பார்க்கறதுக்கு சும்மா தங்கமாட்டம் இருந்ததுங்க. பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்களே பாருங்க தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது என்ன வெரைட்டின்னு தெரிஞ்சதுன்னா, கீழ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நாம வந்து எப்படி விதை எடுத்தோம்னா, ஆரம்பத்துல இருந்து சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா, கார்த்தி அண்ணன்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவரு வந்து எங்க நகரத்து சாம்ராஜ் நகர் பக்கமா போயிட்டு வரும்போது இந்த மஞ்சள பார்த்துருக்கிறாரு. பார்த்ததும் வந்து வெரைட்டி நல்லா இருக்குது, ரொம்ப புடிச்சு போச்சுன்னு சொல்லி அங்கிருந்து எடுத்துட்டு வந்து அவரு போட்டாருங்க. அவருகிட்ட இருந்து ரவி அண்ணன் நம்ம பக்கத்தோட தானே அவரு எடுத்துட்டு வந்தாருங்க. அவர்கிட்ட இருந்து நாங்க வாங்கி இது கணக்குக்கு பார்த்தோம்னா இது 3வது பேட்சுங்க. போன டைம் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கரால போட்டிருந்தோங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரால போட்டிருக்கோம். ஒண்ணும் மோசமே போனது கிடையாதுங்க இது நாள் வரைக்குமே. கரெக்டான உப்பு, மருந்து, சப்ளை எல்லாமே குடுத்துட்டு இருந்தோம்னா, அது பாட்டுக்கு ஜம் ஜம்முன்னு நல்லாவே வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க, இவங்க தோண்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா, 15 நாள் பக்கமா பண்ணிட்டாங்க. அது இல்லாம ஒரு 2, 3 நாள் பார்த்தீங்கன்னா, மழை வேற ஊத்துன்னு ஊத்தி தள்ளிருச்சு. ஒண்ணும் சொல்ற மாரியே இல்ல. அந்த அளவுக்கு சக்கத்த மழை. என்னமோ தெரியலைங்க. இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா, முறையா மஞ்சள் எடுக்கும்போதே வந்துட்டு மழை பேஞ்சிருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் எடுத்து காட்ட விட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து மழையே ஊத்து. இந்த டைம் முன்னாடியே ஊத்திருச்சு.
சரி, எது எப்படியோ மஞ்சள் அறுவடை பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள். பாருங்க சைஸ் பாருங்க, சும்மா சூப்பரா இருக்குது. பொண்ணு மாதிரி பார்க்கும்போதே தங்கமாட்டு இருக்குது பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் முறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது மொதல் நாள் மட்டும் தாங்க வீடியோ எடுத்தேன். மீதி நாள்ல வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லைங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா தேட்டர்ல எல்லாத்தையும் லோடு பண்ணி கொட்டாரத்துல கொண்டு வந்து கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து கொட்டாரம் பண்ற இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கணுங்க. ஆனா மழை ஜாஸ்தி, அந்த இடம் வந்து கொட்டாரம் பண்ற இடம் ரொம்ப ஈரமா இருந்தது. அதனால அந்த இடத்த விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற இடத்துல எடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா கொட்டாரம் பண்ற இடத்துக்கு வந்து மஞ்சள் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு கொட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களே களம் பண்ணி அவங்களே கொட்டி விட்டும் போயிருவாங்க. இது பார்த்தீங்கன்னா டெய்லர் லோடு கேட்டிருந்தாங்க. டெய்லர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களே வந்து டெய்லர்ல லோடு போட்டு கொண்டு வந்து ஒரே இடத்துக்கு எல்லாத்தையும் கூட்டு பண்ணி கொட்டிட்டாங்க. மஞ்சள் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. முதல்லயே பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் எல்லாத்தையுமே கடத்திட்டு வந்துட்டாங்க. அங்க இருந்த விரலி மஞ்சளை மட்டும் கொண்டு வந்து கொட்டாரத்துல கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க கொட்டாரத்துல பார்த்தீங்கன்னா கொட்டாரம் பண்ணலைங்க. கொட்டாரம் பண்ற இடத்துக்கு கொண்டு வந்து கொட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கொட்டாரம் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மஞ்சள்லாம் காட்டுக்குள்ளேயே நிற்கும் போது எப்படி கொட்டாரம் பண்றதுங்க, வேற வழியிலே இல்லைங்க. நம்ம இந்த தோட்டத்திலேயே பண்ணி இந்த இடத்துலயே தான் கொட்டாரம் பண்ண போறோம். அதனால வந்து இங்கேயே வந்துட்டு எல்லாருமே பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு மெத்தேட் கையாளுறாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டாரம் போட டிராக்டர் மட்டும் தான் ஓடிட்டு இருக்குங்க. டிராக்டர் மட்டும் சுத்தி சுத்தி ஓட்டி விடுவோங்க கொட்டாரம் பண்றதுக்கு. இல்லாட்டி அந்த பெரிய கல் ஒண்ணு இருக்குங்க. அந்த கல்லை வச்சு 4 பேர் இழுத்து அதை வந்து கொட்டாரமா ரெடி பண்ணுவோம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸி டெக்னாலஜிங்க மாதிரி டிராக்டர் வந்துருச்சுங்க. இவர் டெய்லர் மாட்டி ஓட்டுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா மண்ணு வந்து நல்லா கெட்டியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரத்தை வச்சு அமுத்திட்டாருங்க. கடைசியில ஒரு வழியா பார்த்தீங்கன்னா மஞ்சள், குண்டு, விரலி, தாய் மஞ்சள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து கொடுத்துட்டாங்க. மொத்தமா பார்த்தீங்கன்னா அவங்க 1,60,000 பக்கமா வாங்கியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க, மஞ்சள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா குண்டு மஞ்சள். குண்டு மஞ்சள்னு சொல்ல, வேறு மஞ்சள்னு சொல்லாமுங்க. இப்போ வந்து கடைசியா இந்த வேறு மஞ்சள் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து விரலையை கடத்திட்டோம்னா அப்புறம் வேலை முடிச்சுக்கும்லங்க. அப்ப ஸ்டீமர் வந்ததுன்னா அவங்க வேக வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஃபர்ஸ்ட் விரலையே எல்லாத்தையும் கடத்திட்டு சொன்னாங்க. அது இல்லாம இப்போ கொண்டு வந்து கொட்டும் போதே வந்து நிறைய பேர் விதைக்கு வேணுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க மஞ்சள். சரி, விதைக்கு கேட்குறாங்க. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கும் விதைக்கு கொடுத்தது இல்லை மஞ்சள். அப்புறம் ஒரு 2, 3 பேரை கேட்கறம்போது சரி கொடுத்துர்லாம். அப்புறம் மஞ்சள் வேக வைக்கிறதுக்கு, அப்புறம் ஆளுகளுக்கு கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் சரியா போகும்ல, அதுக்கெல்லாம் காசு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முதல்லயே பார்த்தீங்கன்னா விதைக்கு பாதி கேட்டாங்க. ஒரு 6 டன் பக்கமா பார்த்தீங்கன்னா விதைக்கே கொடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சளுங்க. இது தாய் மஞ்சளுங்க. போன டைம் பார்த்தீங்கன்னா குண்டு மஞ்சள் தான் வந்து விதைக்கு போட்டிருந்தோம். அதே மாதிரி இந்த டைமும் குண்டு மஞ்சள் தான் தாய் மஞ்சளா நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. போடுற விதை தான் வந்து நம்ம தாய் மஞ்சள்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, விரலி மஞ்சள் எடுத்து போடுவாங்க. ஆனா நம்ம எப்படின்னா, குண்டு மஞ்சள் தான் எடுத்து போடுவோம். அப்படியே வந்து போயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா, பின்னாடியே ஸ்டீமர் வந்துருச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம டிராக்டர்காரரே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி குடுத்த ஸ்டீமர் அவரே கொண்டு வந்து விட்டாருங்க. அந்த ஸ்டீமர் இன்னும் நம்ம வீட்லயே தான் நிக்குதுங்க. அவரு கொண்டு வந்து விட்டு போட்டு, இங்க இருந்ததுன்னா யார் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா கொண்டு வந்து விட்டு போட்டு போயிட்டாரு. அடுத்த டைம் வேக வைக்கும்போது தான் வந்து எடுப்பாராட்டு இருக்குது. அவர் ஃபோனும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. பஞ்ச மிஷின் இருக்குதா இல்லையான்னு கூட அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்கலைங்க. இந்த அவர் வெள்ளை சட்டை போட்டுருக்காரு பாருங்க. அவர்தாங்க இந்த ஸ்டீமரோட ஓனரு. அதுக்கப்புறம் நம்ம போட்டிருந்த விறகு கூட்டுலேருந்து விறகு கூட்டெல்லாம் காமிச்சோங்க. இந்த பெரிய மரமெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா போன டைமு சரி மரம் கிடைக்குது, மஞ்சள் வேக வைக்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு நப்பாசையில நொறுங்க வாங்கி போட்டேனுங்க. விறகு கிடைக்கிற இடத்துக்குலாம் வாங்கி போட்டேனுங்க. நல்லா பெரிய பெரிய மரமா போயிருச்சுங்க. அந்த ஸ்டீமருக்குள்ள போகாது, எடுத்து வைக்க முடியாது அப்படி இப்படின்னாங்க. சரி வைக்கிற மரம்லாம் போற மரம்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லியாச்சுங்க. அது இல்லாம மட்டையும் பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துல இருக்கிறது, அங்க இருக்கிறதுன்னு சொல்லி சுத்தி சுத்தி இருக்கிற மட்டையெல்லாம் வந்து எடுத்தும் போட்டேங்க. அதுவும் பத்தாது அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 6 லோடு மட்டை பக்கமா ஓட்டிக்கிறேங்க. இந்த பாய்லர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரு கொட்டும்போது என்ன ஆயிருச்சுங்க, பாதி மஞ்சள் வேகல. பார்த்தாவே தெரியும். மஞ்சள் பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசு பெருசா அப்படியே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு பாய்லர் வந்து கரெக்ட்டா வெந்து வந்திருந்தது. ஒரு பாய்லர் பார்த்தீங்கன்னா, பாதி வெந்து, பாதி வேகாம அந்த மாரி வந்துட்டு கொட்டியிருந்தாங்க. சரியா வந்து வேக்காடு வரல. அதுக்கப்புறம் பார்த்து கடைசியில வேக்காடு ரெடி பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 பாணி பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து கொட்டிட்டாங்க. மறுபடியும் வந்து நான் வேக வச்சு கொட்டிக்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன பதத்துல 3/4 பதத்துல வேக வச்சோம்னா,
ரொம்ப சுண்டிருதுங்க. இல்லாட்டி வந்து அரை பதத்துல வேக வச்சோம்னா தான் கரெக்ட்டா இருக்குது. 3/4 பதம் வேக வச்சோம்னா என்ன ஆகுதுன்னா, அது தாய் மஞ்சள் மாரி சைஸுக்கு வந்துருது. அதனால ரொம்ப வந்து ரேட்டும் கம்மியாயிரும், வெயிட்டும் போயிருங்க. நம்ம கரெக்ட்டா அரை பதத்துல வேக வச்சு கொட்டிட்டோம்னா நல்லா இருக்குமுங்க. இப்ப இவங்க கொண்டு வந்து கொட்டுறாங்க பாருங்க. இதுதான் வந்து பாதி வெந்து, பாதி வேகாதது. அந்த பக்கம் கொட்டியிருக்கிறதுக்கும், இந்த கொட்டியிருக்கிறதுக்கும் உங்களுக்கு பார்த்தாவே வித்தியாசம் தெரியும். பாருங்க அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, 3/4 பதம் வெந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா, பாதி வெந்து, பாதி வேகாம இருக்குதுங்க. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. பச்சை அப்படியே நிக்குது பாருங்க. இந்த மாரி வேக வச்சு கொட்னோம்னா, இது கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல காய வச்சாலும் இது காஞ்சே வராது. அப்புறம் தான் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சதுங்க. பாய்லர் வேற சுத்தி சுத்தி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, பெரிய இடைஞ்சல் ஆயி போச்சுங்க. பாய்லர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஓட்டை வேற இருக்குது. இதுல வேற தண்ணி சொட்டு சொட்டுன்னு சொட்டிட்டு இருக்குது. இப்படியே சொட்டிட்டு கிடந்ததுன்னா, இதுல எங்க ஸ்டீம் ஏறுங்க? இங்க பாருங்க நல்லாவே சொட்டுது. அதனால இப்படி பார்த்து பார்த்து யோசிச்சு என்ன பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு, இத அடைச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் நிப்பாட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் அத வெல்டிங் பண்ணி, அத கேஸ் வெல்டிங் பண்ணி, அத பண்ணி, இத பண்ணி, அப்புறம் ஒரு வழியா அத ரெடி பண்ணி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிருச்சுங்க. அடுத்த ரவுண்ட் ரெடி ஆகுறதுக்குள்ள ஓனர் ஊருக்கே 2 நாள் போயிட்டு வந்துட்டாருங்க. என்ன பண்றது? ஆள் கிடைக்கிறதில்ல. வெ வெல்டிங்க்கு ஆள் கூப்பிட்டேங்க. அவர் இங்க வந்து தான் வெல்டிங் பண்ணணும். ஏன்னா ட்ரம்ம தூக்கிட்டு அங்க போயிட்டு இருக்க முடியாது இல்லங்க. அதனால வந்து இங்க கேஸ் வெல்டிங் பண்றவங்க பக்கத்துல தாங்க. அவர கூப்பிட்டு வந்து அங்கேயே வெல்டிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா மஞ்சள் மறுபடியும் வேக வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அரை பதத்துக்கு வேக வச்சோம்னா, மஞ்சள் வந்து கரெக்ட்டா இருக்குங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, 3/4 பதத்துக்கு வேக வச்சோம்னா, வெயிட்டும் வர்றதில்ல. அது இல்லாம மஞ்சள் பார்த்தீங்கன்னா, தாய் மஞ்சள் கணக்கா சுண்டி போகுது. சரிங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தோண்டுறது கடைசி நாளுங்க. இன்னையோட பார்த்தீங்கன்னா முடிய போகுது. அதனால எல்லாருக்குமே வந்து நம்ம கையாலேயே சாப்பாடு செஞ்சு போட்டு, சும்மா ஜம்முன்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. எல்லாருமே திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷமா போனாங்க. எல்லாருக்கும் கறி கஞ்சி ஊத்தியாச்சுங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும்ங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்கங்க. நம்ம தோட்டத்துல வேலை செய்றவங்க நம்ம பார்த்துக்கலாம். வேற யாரு பார்த்துக்கிறதுங்க? இங்க பாருங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்ததுங்க. இது 3/4 பதம் வேக வச்சுட்டாங்க. இந்த அளவுக்கு வேக வச்சாலும் என்ன ஆகும்னா, மாவு மாரி ஆயிரும். மாவு மாரி ஆயிருச்சுன்னா என்ன ஆகும்னா, அதுவும் வெயிட் வராது. சரின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 பதத்துக்கு மட்டும் வேக வைங்கன்னு சொல்லி கடைசியில வந்து அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் ரெடி பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 அண்டா பக்கமா 3/4 பதம் வேக வச்சது, 1/2 பதம் வேக வச்சது, இது எல்லாத்தையும் திருப்பி திருப்பி கொண்டு போய் வேக வச்சு ஒரு வழி ஆக்கிட்டாங்க நம்மள. சரி அது போக போக பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் கழிச்சு அப்படியே தாத்தா இழுத்து விடலாம். ஏன்னா இது மஞ்சள் வெந்ததெல்லாம் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகணும்லங்க. அதனால வந்து நல்லா காய வைக்கிறதுக்காக ஒரு பக்கம் இழுத்து விடலான்னு இழுத்து விடுறதுக்கு ஆரம்பிச்சாரு. அடுத்த நாளே வந்து மழை வந்துருச்சுங்க. நல்லா ஆலங்கட்டி மழை சும்மா ஜம்முன்னு ஊத்துன்னு ஊத்தி தள்ளிருச்சு. அங்க பாருங்க பாய்லர்ல புகை வந்துட்டு கிடக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது இல்லாம ஐஸ் கட்டி மாரி ஆலங்கட்டி மழை நொறுங்க பேஞ்சு தள்ளிருச்சுங்க. அப்புறம் என்ன பண்றதுங்க மழையும் பேஞ்சிருச்சு. விறகு கிறகெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா நனைஞ்சே போச்சு. பாருங்க மஞ்சள் வேக வைக்க வந்தவங்க நல்லா படுத்து ஜம்முன்னு சொகுசா தூங்குறாங்க. சாப்பிடுறது, தூங்குறது இதே வேலையா இருந்தாங்க. சரிங்க. எது எப்படியோ நம்ம வேலை அப்படியே பெண்டிங்ல நிக்கிறது தான். அப்புறமா போக போக பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாள் கழிச்சு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. விறகெல்லாம் காய வச்சதுக்கப்புறம் ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, விதை கேட்டவங்கலாம் வந்து மஞ்சள் வலிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. பச்சை மஞ்சள் தாங்க. இந்த பச்சை மஞ்சள மூட்டை புடிச்சு அப்படியே கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா, 1 மாசம் கழிச்சு அப்படியே வந்துட்டு போடலாங்க விதைக்கு. அப்பவே பார்த்தீங்கன்னா, முளை போடுறதுக்கு ஆரம்பிச்சுரும். 1 மாசம் வச்சு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. 1 மாசம், 1 1/2 மாசம் வச்சீங்கன்னாவே கொஞ்சம் நல்லாவே முளப்பு வந்துரும். நம்ம விதைக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, பூராமே பார்த்தீங்கன்னா, விரலி மஞ்சள் தான் குடுப்போங்க. குண்டு மஞ்சள் பார்த்தீங்கன்னா, வெயிட் ஜாஸ்தி ஆயிரும். உங்களுக்கு வந்து செலவு ஜாஸ்தி. அது இல்லாம விரலி போடுறத விட குண்டு மஞ்சள் போட்டோம்னா, நமக்கு ஈல்டு நல்லாவே கிடைக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே போடுறது பார்த்தீங்கன்னா, குண்டு மஞ்சள் தான் வந்து விதைக்கு எடுத்து வச்சு போடுவோம். இது பார்த்தீங்கன்னா, நல்லா வேக வச்சு அப்புறம் வந்து காய வச்சாச்சுங்க. காய வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து கூட்டு போடணும்லங்க. அதனால கூட்டு போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஆள கூப்பிட்டு அந்த டஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாமே வேரு கீரு எல்லாமே கிளீன் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து எடுத்து எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கூட்டு போறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம்ங்க. நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஊர்ல இருந்து அப்பாவும் வந்திருந்தாருங்க. எல்லாம் அவரும் ஜலிச்சு கிழிச்சு எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தோமுங்க. போக போக பார்த்தீங்கன்னா, வேர் மஞ்சள் வந்து பாலிஷ் பண்றதுக்கு ஆள் வந்திருந்துச்சுங்க. வேர் மஞ்சள் எதுக்காக வந்து பாலிஷ் பண்றோம்னா, இது வேர் ஜாஸ்தி இருக்குது பாருங்க. இதெல்லாம் எடுத்தா தான் நமக்கு அந்த மஞ்சள் இருக்கிறதே தெரியும். இத பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து குடுக்கவும் முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இது ஆஃப் பாலிஷ். ஃபுல் பாலிஷ் பண்றதும் இல்லைங்க நம்ம. ஆஃப் பாலிஷ்லயே நிறுத்திக்கிறது. அதாவது அந்த வேர் உழுகுற அளவுக்கு மட்டும் பாலிஷ் பண்ணி, டைரக்ட்டா வந்து கம்பெனிக்காரங்களே வந்து இங்கேருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க.
அதே பார்த்தீங்கன்னா, விரலி மஞ்சளும் பார்த்தீங்கன்னா, வேக வச்சு நெறைய இடத்துக்கு பாலிஷ் பண்ணி, அப்புறம் ஈரோடு மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. நம்மளுது ஈரோடு மார்க்கெட்ல போறதில்லைங்க. நம்ம தோட்டத்துக்கே வந்து அன்பாலிஷ் மஞ்சளே பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போயிருவாங்க. ரேட் என்னங்கிறத பத்தி நான் கடைசியா சொல்றேன். நீங்க உங்க ஊர்ல மஞ்சள் போட்டிருந்தீங்கன்னா, உங்க ஊர்ல என்ன ரேட்டுக்கு எடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. அன்பாலிஷ் மஞ்சளு. பாலிஷ் மஞ்சள் இல்லைங்க. அன்பாலிஷ் வேக வச்சு கொட்டுனது. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். குண்டு மஞ்சள் பாருங்க. வேறு கீரெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் குண்டு மஞ்சள் அப்படியே காத்துல தூத்தி விட்டு அப்படியே எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறம் விரலி வலிக்கிறதுக்கு ஆள் வந்துருந்துச்சுங்க. விரலி வலிக்க ஆள் வந்திருந்தப்ப தாங்க, ஓ இது ஏதாவது சின்ன வண்டி ஈச்சரு அந்த மாதிரி ஏதாவது அனுப்பியிருந்தா கூட பரவாயில்லைங்க. மனசாட்சியே இல்லாம இந்த சின்ன சின்ன இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா தாராசு அனுப்பி விடுறாங்க. என்ன பண்றதுங்க? கடைசியில கேட் வழியா வராதுன்னு சொல்லி ஒரு பக்கம் கம்பி இம்பியில அவுத்து விட்டு ஏதோ தென்னை மரம் 25 அடிக்கு ஒண்ணு வச்சதுனால பரவாயில்ல. அதனால அதுக்குள்ள கட்டாயி உள்ள வந்து கடைசியில வந்து நடுவுல மாட்டிக்கிச்சுங்க. அத மாட்டி அத எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. கடைசியில என்ன பண்ணாங்க, அப்படி இப்படின்னு அத போட்டு இத போட்டு மட்டை கிட்டலாம் வச்சு பார்த்தாங்க. ஒண்ணும் வரல. கடைசியில என்ன பண்ணாங்க, ஜாக்கிய வச்சு மேல ஏத்துனாங்க. வீல் சுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்றதுங்க, ஜாக்கிய வச்சு ஏத்தி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படி இப்படின்னு ஆட்டி ஒரு வழியா டிரைவர் எடுத்துட்டு வந்துட்டாப்லைங்க. வீலு பார்த்தீங்கன்னா, சும்மா அப்படியே எப்படி சொல்றதுங்க? கொதிக்குது வீலு. புகை வருது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசத்துக்கு வந்து வச்சு வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கிறாருங்க. எனக்கே வந்து அங்கலாப்பா போச்சு. என்னடா இது புது டயர் போட்டிருக்கிறாரு, இந்த அளவுக்கு வச்சு வாங்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்புறம் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேனுங்க. பாருங்க எந்த போடு போட்டுக்கிறாருன்னு. கடப்பாரை வச்சு நம்பி அது இதுன்னு சொல்லி விட்டு கடைசியில இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அந்த வீலுக்கு பின்னாடி லீஃப் இருக்கும்லங்க, அந்த லீஃப்ல வந்து அந்த பட்டா மேல பாத்தீங்கன்னா ஜாக்கியை வச்சு ஏத்தி கடைசியில ஒரு வேலையை அப்படி இப்படின்னு சொல்லி தாங்க எடுத்துட்டு வந்தாங்க. ரொம்ப நேரம் வந்து கஷ்டப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமே பக்கமா இருக்குங்க. பாருங்க புகை தள்ளுதுங்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் பச்சை கலர்ல ஜாக்கி வச்சிருக்குது பாருங்க. ஜாக்கி வச்சு லீஃபை வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சது. அது வரைக்குமே வந்து ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. கரெக்டா மேல ஏறினது ஜாக்கி டபக்குன்னு கீழே விழுந்துருச்சு. சரி எது எப்படியோ வண்டி வெளியில வந்துருச்சுங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் ஜாக்கி கட்டி ஏத்திருப்பாங்க போல. நான் இதுக்கு இப்பதான் வந்துட்டு மொதல் டைமா பாக்குறேன் இந்த மாதிரி ஜாக்கி கட்டி ஏத்துறது. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ரேட் எல்லாம் பேசி முடிவு பண்ணி, கடைசியில மஞ்சள் வந்து விரலி வந்து வலிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ விரலிக்கு, குண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 200 வந்து டிஃபரன்ஸ் வருங்க. வெ விரலிய விட குண்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 200 கம்மியா தான் எடுப்பாங்க. அதே மாரி இது எல்லாத்த விட ஹைலைட் என்ன தெரியுங்களா? இது எல்லாத்த விட தாய் மஞ்சள் தான் இருக்கிறதுலயே அதிக விலைக்கு எடுப்பாங்க. நம்மளது பார்த்தீங்கன்னா, ஒரு 1, 1 1/2 டன்னு பக்கமா தான் கிடைச்சதுங்க தாய் மஞ்சள். நெறைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போட்டது போட்டபடி என்னைக்குமே தாய் மஞ்சள் கிடைக்காது. ஓரளவுக்கு தான் கிடைக்கும். அதுல 3/4 பாகம் கிடைச்சதுனாவே உங்களுக்கு பெரிய லக்கு தான். அத பார்த்தீங்கன்னா, முதல்லயே வித்துருவாங்க. முதல்லயே வித்துட்டு, அத வச்சு தான் பார்த்தீங்கன்னா, ஆளுகளுக்கு, இல்ல வேக வைக்கிறவங்களுக்கு, அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு தான் குடுத்து அனுப்புவாங்க. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, நம்மளது விரலி எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு தாராசு திருப்பி வெளியில போம்போது மாட்டிக்குமா, மாட்டிக்குமான்னு ஒரு பயத்திலே இருந்தாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பவே தென்னை மட்டை பாதிக்கு இதெல்லாம் பாதி உடைச்சு போட்டாங்க. மட்டை உடைக்கணும், அத உடைக்கணும்னு சொல்லி பூராத்தையும் வெட்டியே போட்டாங்க. என்ன பண்றதுங்க? ஒரு வழியா அப்படி இப்படின்னு சொல்லி வெளியில போயிரணும். கடவுளே! அப்படின்னு வேண்டிட்டு நின்னுட்டு பார்த்துட்டே இருந்தேங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கிராஸ் வாக்குல வந்து பார்த்து, நின்னு, பொறுமையா பார்த்தீங்கன்னா, அப்புறம் எடுத்துட்டு போயிட்டாருங்க வண்டி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் நமக்கு வேலை வச்சு விட்டாங்களே! இன்னும் கம்பி கிம்பி எல்லாம் எடுத்து இழுத்து கட்டணுமே! இனி விடிய விடிய வேலை செய்ய வேண்டியதுதான். இல்லாட்டி ஆனைக்கு காவல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டுங்க, நம்மளும் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, நைட்டோட நைட்டா பார்த்தீங்கன்னா வேலைய முடிச்சுட்டோங்க. அடுத்து 2வது நாளே பார்த்தீங்கன்னா, குண்டு வலிக்கிறக்கு ஆள் வந்துருந்துச்சு. குண்டு வலிச்சு காட்ட விட்டு வெளியில போயிருச்சுன்னா, ஓரளவுக்கு நமக்கு வேலையே முடிஞ்சுது. குண்டு மஞ்சள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே போக நமக்கு 32, 35 மூட்டை பக்கமா கிடைச்சிருந்ததுங்க. அது இல்லாம விரலி பார்த்தீங்கன்னா, ஒரு 7 டன் வந்து நம்ம மஞ்சள் வேக வச்சு கொட்டியிருந்தோம், விரலி. அது இல்லாம ஒரு 6 டன் பக்கமா விதைக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ 3 ஏக்கரா கணக்கு போட்டா, லாபமா, நஷ்டமான்னு நீங்களே வந்து கமெண்ட்ல சொல்ட்டு போங்க. அது இல்லாம நம்ம ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 13,650 வந்து குடுத்தாங்க குவிண்டாலு. இவங்க பார்த்தீங்கன்னா, டன்னு கணக்குல எடுக்க மாட்டாங்க. குவிண்டால் கணக்குல எடுப்பாங்க. ரூ. 13,650 இதுதான் பார்த்தீங்கன்னா, நாங்க மஞ்சள் குடுத்த விலை.
அப்புறம் என்னங்க, எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு. தார்ப்பாய் இருப்பெல்லாம் மடிச்சு யார் யார் தார்ப்பாயோ அவங்கவங்க தார்ப்பாய அவங்கவங்ககிட்டயே ஒப்படைச்சுட்டுங்க, நம்மளும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோமுங்க. சரிங்க, அடுத்த வெள்ளாமையில் சந்திப்போம். நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா!